ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் இந்த திவாகர் இஷ்யூ எப்போ பார்த்தாலும் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. இவரை பார்த்து கோவப்படாத ஆட்களே கிடையாது. ஏன்னா இவருக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. தன்னைத்தானே பெருமையாக நினச்சிக்கிறது, தன்னைத்தானே ரொம்ப ஒரு ஒரு உயர்வாக நினைக்கிறது. அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நினைக்கிறாங்க இவங்க. அப்புறம் என்னென்னா, மற்றவங்கள மட்டம் தட்டுறது, தன்னை உயர்வாக நினைக்கிறது, அந்த மாதிரி இருக்கார் இவர். தெரிஞ்சோ புரிஞ்சோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இவருக்கு ஒருத்தங்க கலாய்க்கிறதுக்கும் ஒருத்தங்க நம்மக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் சுத்தமாக இவருக்கு வித்தியாசம் தெரியல. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இவரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே மீடியா பர்சன்ஸ் கண்டுக்காமல் விட்டாலே போதும், தானாக காணாமல் போயிடுவார். அதை விட்டுட்டு இவரை பற்றி திருப்பி இவர்கிட்ட இன்டர்வியூ போகிறது. அவர் ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ இல்லை 7-8 இன்டர்வியூவில் போகிறாரு, கோவப்படுறாரு, எந்திரிச்சு வாராரு. இதே கதையாக தான் இருக்குது. அதனால் யாருமே இன்டர்வியூ எடுக்காமல் இருந்தால் பெட்டர்னு தோணுது. இவர் தப்பு பண்ணுற அளவுக்கு, அதாவது தப்பை துணிஞ்சு பண்ணுற அளவுக்கு ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் குக்கு வித் கோமாளியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கண்டிப்பாக இவரோட வாயினால் தான், வேறு எதுனாலையும் கிடையாது. இவருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்குது. அப்போ இவர் இப்படி தான், இவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற ஆள் இல்லைன்னு, இவர் என்ன பேசினாலும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலே பெரிய இஷ்யூ ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா இவருக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறத காதிலே வாங்க மாட்டேங்காங்க. இவரை பற்றி புகழ்ந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, நிஜமாகவே புகழ்கிறாங்களா, இல்லை கலாய்ச்சி புகழ்கிறாங்களா, கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்களாங்கிறதே அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நானும் நிறைய யூடியூப் சேனலில் இவரோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். நிறைய பேர் அண்ணா சூப்பராக பண்ணுறீங்கண்ணா, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறாரு. அது கலாய்ச்சி ஒரு மாதிரி கலாய்ச்சி தான் பேசுகிறாங்கங்கிறது கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. நம்மளை கலாய்க்கிறாங்களா, உண்மையை சொல்கிறாங்களாங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆள் எப்படி இவருக்கு மற்ற விஷயங்கள்லாம் புரியும்? அதனால் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இல்லாத, ஐக்யூ கம்மியாக இருக்கிற ஆட்கள் என்ன பேசினாலும் நம்ம கோவப்படணுங்கிற அவசியமே இல்லை. கண்டுக்காமல் அவங்கள நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போனாலே போதும், அவங்க பாட்டுக்கு வளராமல் இருப்பாங்க.